அந்த காலத்தில் பாரதின்றவர் ஒருத்தர் வந்தார், பெண் விடுதலைக்காக பாதுகாப்பு வந்தார். இப்போ ஆண்கள் படுற பாதுகாப்புக்கு ஒரு பாரதி வரணும் அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ குயிக்காக பண்ணணுமோ, அதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அதை எல்லாத்தையுமே அந்த அரசாங்கமும் சட்ட வல்லுநர்களும் எல்லாருமே சேர்ந்து செயல்படுத்தணும் அப்படின்றத என்னுடைய ஒரு விண்ணப்பம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கண்டிப்பாக வேலை செஞ்சு இப்போ இங்கே வெளிநாட்டிலேருந்து போகிறவங்க நிறைய பேர் நினச்சிருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மாதிரி உள்ள சௌரியமான வாழ்க்கை எங்கேயும் கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போனால் அவங்க பாத்ரூம் கழுவுறது அவங்க தான் கழுவணும், கக்கூசு கழுவுறது அவங்க தான் கழுவும். விவாகரத்துன்னு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து இட்ஸ் அ பர்சனல் லா. பர்சனல் லான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள். பெண்கள் எதையும் பொறுத்து கொண்டே போகணும், எதுனாலும் பரவாயில்ல, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற நிலைமை இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ காலம் மாற 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 இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நாங்கள் எந்த விதத்துலையும் சலிச்சவங்க கிடையாதுயா. நாங்களும் படிச்சிருக்கோம், நாங்களும் சம்பாத்தியம் பண்ணுறோம், உனக்கு எதுக்குடா நான் உனக்கு கீழே நான் என்னடா நிற்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீதி அந்த குறிப்பிட்ட டைமில் நீதி கொடுக்கலன்னா அது நீதி இல்லை, அநீதி அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு ஒரு 25 வயசு பொண்ணு வந்து ஒரு டைவர்ஸ் வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதை இப்படி இழுத்து அடித்து ஒரு 45 வயசில் டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னு வைங்க, அது டைவர்ஸா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு 45 வயசில் டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தனை போய் 55 வயசு கிழவனே அப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஸோ நம்ம வாழ்க்கையே போயிடுது. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இதெல்லாம் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டா, இப்ப இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல பாதிக்கப்படுறது வெறும் பெண்கள் மட்டும்தானா, இல்ல ஆண்களும் பாதிக்கப்படுறாங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைகளில் வந்து திருமணம்ன்ற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஆண்களை கேட்டால் நாங்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறோம். அந்த ஒரு கருத்து எல்லா ஆண்களும் சொல்லுவாங்க, எங்களை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் பாரதின்றவர் ஒருத்தர் வந்தார், பெண் விடுதலைக்காக பாதுகாப்பு வந்தார். இப்போ ஆண்கள் படுற பாதுகாப்புக்கு ஒரு பாரதி வரணும் அப்படின்னு நிறைய மக்கள் ஆண்கள் தான் செய்கிறாங்க. பட் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமே தவிர, இது வந்து இப்போ பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க, மனைவி வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்த புதுசில் வந்து இந்த கேஸை வந்து யாருக்கு எதிராக ஃபைல் பண்ணலான்னா, கணவனுக்கு எதிராக ஃபைல் பண்ணலாம், கணவனுடைய அப்பா மேலே ஃபைல் பண்ணலாம், அது மாதிரி தான் இருந்துச்சு. அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலாம் வரும்போது அதை வந்து ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு எதிராகவே கூட அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சட்டத்தினுடைய விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. கணவரின் ரிலேட்டிவ்ஸ், அதாவது கணவருடைய அம்மா, கணவருடைய சகோதரிகள், கணவருக்கு அந்த மாதிரி அவங்க வீட்டில் கணவரின் அண்ணனுடைய மனைவி, இப்படி ஒரு பெண்ணுக்கு எதிராக கூட அந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்காக பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமே தவிர, இது வந்து இதில் ஆண்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் எனக்கு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் அவங்க தனிப்பட்ட முறையில் அதை பெட்டிஷன் ரைஸ் பண்ணி, அது பொதுவான சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு மனைவி வந்து ஒரு புருஷனை போட்டு அடிக்கிறாங்க, இல்லை கொலையே பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதான்னா முடியும். அது ஜென்ரல் லாவில் இருக்குது. ஒருத்தனை கையை உடைச்சிட்டாங்க, காலை உடைச்சிட்டாங்க, இல்லை அடிச்சே ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து முந்தி வந்து இந்தியன் பீனல் கோடுன்னு இருந்துச்சு, இப்போ வந்து பிஎன்எஸ் ஆக்ட்னு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் ஆக்டில் அவங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, சட்டமே இல்லைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை, இருக்குது. பட் இந்த சட்டம் வந்து பெண்களுக்காக வந்தது. ஓகே, இப்போ உண்மையிலேயே திருமண உறவுன்னு வரும்போது அதிகம் பாதிக்கப்படுறது வந்துட்டு ஆஸ் அ லாயரா சொல்லுங்க, ஆண்களா பெண்களா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில்? இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து ஆண்கள் வந்து ஒரு ஆதிக்கத்தில் இருந்தாங்க. ஸோ ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகிற இடத்துலையும் பெண்கள் எதையும் பொறுத்து கொண்டே போகணும், எதுனாலும் பரவாயில்ல, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற நிலைமை இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ காலம் மாற 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 இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நாங்கள் எந்த விதத்துலையும் சலிச்சவங்க கிடையாதுயா. நாங்களும் படிச்சிருக்கோம்,
நாங்களும் சம்பாத்தியம் பண்ணுறோம், உனக்கு எதுக்குடா, நான் உனக்கு கீழே நான் என்னடா நிற்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதை வந்து எந்த பெண்ணும் மறுக்க முடியாது. நீங்கள் வந்து நான் பெண்ணை வந்து நான் ஆணுக்கு கீழே இருக்கேன்னு எந்த பெண்ணும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. அது வந்து ஈக்குவலாக வந்ததுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆண் ஒரு ஒரு வேலை செஞ்சால் இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தாலும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? பொண்ணு வீட்டுக்கு வந்தா வீட்ல பெண் இருந்தா பெண்ணு அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சமைக்கணும், ம், ம். அந்த பொண்ணு தான் வீடை பெருக்கணும், அந்த பொண்ணு தான் துணியை துவைக்கணும், அந்த பொண்ணு தான் வீட்டில் எல்லாத்தையும் அடிக்க வைக்கணும். ஆண் வந்து சும்மா இருப்பார். அது அந்த காலம். இப்போ என்ன பெண்கள் என்ன பண்ணுறாங்க? நானும் வேலைக்கு போயிட்டு வந்தேன், நீனும் வேலைக்கு போய்ட்டு 2 பேரும் தானே போயிட்டு இருந்தோம். சரி, நான் பாத்திரம் கழுவுறேன், நீ சமையல் பண்ணு, நான் பெருக்கிறேன், நீ மாப் போடு அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ம், ம். இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்களோடலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு ஆளே கிடையாது. எல்லாரும் அவங்கவங்க வேலை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கண்டிப்பாக வேலை செய்யணும். இப்போ இங்கே வெளிநாட்டிலேருந்து போகிறவங்க நிறைய பேர் நினச்சிருக்காங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மாதிரி உள்ள சௌரியமான வாழ்க்கை எங்கேயும் கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க? அங்கே போனால் அவங்க பாத்ரூம் கழுவுறது அவங்க தான் கழுவணும், கக்கூஸ் கழுவுறது அவங்க தான் கழுவணும். ஹஸ்பண்ட் கக்கூஸ் கழுவாரு, வீட்டம்மா பாத்ரூம் கழுவாங்க, இவங்க சமையல் பண்ணுவாங்க. இப்படி தான் அங்கே அங்கே அது மாதிரி நிலைமை. இப்போ இங்கே உள்ள இப்போ வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் சம்பாத்தியம் பண்ணுறாங்கன்னா இப்போ அங்கேயே அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் யாருக்கு மேலே ஆண் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, பெண் தான் பாதிக்கப்பட்டாங்கன்றது இல்லை. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறவங்க, சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கவங்க, நம்ம என்ன நிலைமையில் இருக்கோன்னு தெரியாதவங்க மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்ப டிவோர்ஸ்னு வரும்போது சார், அந்த காலகட்டத்துலலாம் வந்துட்டு ரொம்ப நாள் இழுக்கும். ஒன்ஸ் இது போயிட்டாலே எப்ப டிவோர்ஸ் முடியும்லாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு உடனடி விவாகரத்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு. ஃபாஸ்டா முடிஞ்சிருதுன்னுலாம் சொல்றாங்க. சோ அந்த தகவல்கள் பத்தி சொல்லுங்களேன். இப்போ நான் படிச்சுட்டு காலேஜுக்கெலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கோர்ட்டுன்றதே கிடையாது. ஓகே. உதாரணத்துக்கு இந்த ஸ்ரீவித்யா அவங்கெல்லாம் வந்து டைவர்ஸ் வாங்குற காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டுன்றதே கிடையாது. அதுக்கு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் தான் மற்ற பொது வழக்கு ஃபைல் பண்ணுற மாதிரி இவங்களும் ஃபைல் பண்ணணும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி இது இந்த டைவர்ஸ் கேஸ் கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கோர்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கோர்ட்டுன்னு ஆரம்பித்தாங்க ஃபேமிலி கோர்ட். ஒன்று பத்தல, அது குட்டி போட்டு ஃபஸ்ட்டு அடிஷ்னல் ஃபேமிலி கோர்ட், செகண்ட் அடிஷ்னல் ஃபேமிலி கோர்ட்னு வச்சாங்க. இப்போ செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th, 10 வச்சா கூட கோர்ட்டு பத்தலை. அவ்வளோ கோர்ட்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட் பில்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சுற்றினாலும் ஃபேமிலி கோர்ட்டாக தான் இருக்குது. வெளியில் அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. அங்கேயும் அத்தனை கோர்ட்டு வச்சும் கேஸு முடிஞ்சுதான்னா கேஸும் முடிகிற மாதிரி தெரியல. என்னன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி கோர்ட்டு ஜட்ஜஸ்லாம் சொல்கிறாங்க, இனிமேல் ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க, சார் உங்களோட கேஸ் இருக்குது, இனிமேல் நீங்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலை செய்ய அப்படின்றாங்க ஹைகோர்ட்லேருந்து ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜஸை பார்த்து. அதுவும் இல்லாமல் வெக்கேஷனாக இருக்க, வெக்கேஷனுக்கு நீங்கள் போகாதீங்க. வழக்கமாக வந்து எங்களுக்கு வந்து வக்கீலுங்களுக்கும் கோர்ட்டுக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலைன்றதுனால சம்மர் வெக்கேஷன், அப்புறம் வந்து இன்னொரு வெக்கேஷன் வந்து தசரா வெக்கேஷன், 2 வெக்கேஷன் கொடுப்பாங்க. டிசம்பரில் ஒரு வெக்கேஷன், தசராவில் அப்புறம் வந்து இதில் ஒரு வெக்கேஷன் கொடுப்பாங்க, மேலே ஒரு வெக்கேஷன்லாம் நீங்கள் இப்போ ஃபேமிலி கோர்ட்லாம் வந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா கேஸு குறைய மாட்டேங்குதுன்ற மாதிரி. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் கேஸ் கூட்டிக்கிட்டே தான் போகுது. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் மக்கள் வந்து இன்றைக்கி உள்ளது வந்து உடனே சொல்யூஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா அதுக்கு டக்குன்னு அங்கே தான் போகணும், கோர்ட்டுக்கு தான் போகணும், கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்லேயே சொல்யூஷன் இருக்குது, அவங்கள்ட்டே சொல்யூஷன் இருக்குது, அவங்களே சால்வ் பண்ணுன்ற அது அவங்களுக்குள்ள பவர் என்னன்றது தெரியாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க மேலே நம்பிக்கை வைக்கல. வெளியத்தில் அந்த சொல்யூஷன் வந்து அவங்ககிட்ட இருக்குன்றது நிறைய பேர் உணர்றதே இல்லை. அவங்க இதனோட சொல்யூஷன் எங்கே இருக்குது? கோர்ட்டில் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலாம் அலைஞ்சு, அதனால தான் வால்யூம் ஆஃப் கேஸ் கூடிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ விவாகரத்துன்னு போகிறவங்களுக்கு ப்ரொசீஜர் எப்படிங்க? விவாகரத்துன்னு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் இப்போ வந்து இது வந்து இட்ஸ் அ பர்சனல் லா. பர்சனல் லான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே விதமான சட்டம் தான். அது முஸ்லீம், இந்து, முஸ்லீம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இந்த பர்சனல் லான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர், அதாவது இப்போ வாரிசு, எனக்கு அப்புறம் யார் வாரிசு, யாரெல்லாம் எனக்கு ஒரு ஆண் ஒரு இந்து இறந்துட்டான்னா அவனோட சொத்து யாருக்கு போகணும், ஒரு கிறிஸ்டியன் இறந்துட்டான்னா யாருக்கு போகணும், ஒரு முஸ்லீம் இறந்துட்டானா யாருக்கு போகணும், இதெல்லாம் வந்து அப்போ அது வந்து அது வாரிசு உரிமை, இதெல்லாம் வந்து பர்சனல் லா.
அவங்கவுங்களுக்கும் தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்துக்களுக்கும் அதே மாதிரி இப்போ அதே மாதிரி மேரேஜுக்கும் அதே தான், மேரேஜுக்கும் அதே பர்சனல் லா தான் கவர் ஆகுது. ஸோ ஹிந்து வந்து ஒரு ஒரு விவாகரத்து வாங்கணும்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டில் உள்ள சொல்லப்பட்ட ப்ரொவிஷன் படி அதில் உள்ள காரணங்களுக்காக ஃபேமிலி கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஒரு டைவர்ஸ் வாங்கணும். அதே மாதிரி கிறிஸ்டியனுக்கும் பார்த்தா கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்ஷன் இருக்குது, அதில் சொல்லப்பட்டபடி பார்க்கணும். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஷரியத் சட்டம் இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க தலாக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அது அவங்க அந்த ஷரியத் சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் படி அவங்க தலாக் கொடுக்குறதோ இல்லை குலா கொடுக்குறதோ இல்லை முபாரக் அப்படின்ற ஒரு டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்ற மாதிரி அது மாதிரி விஷயங்களையோ கொடுத்து அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த அவங்க டைவர்ஸ் பெற்றுக்கலாம். ஓகே. இந்த உடனடி விவாகரத்து சீக்கிரமே பிரச்சனையை முடிச்சிடணும், சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதாவது சீக்கிரம் வந்து பொதுவாக வந்து டைவர்ஸ் கேஸ்ன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே போட்டாங்கன்னா அது வந்து எப்படின்னாலும் அது கேஸ் இழுத்துக்கிட்டு தான் போகுது. நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, டிலே இன் ஜஸ்டிஸ் இஸ் அ டினேல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. அதாவது ஒரு நீதின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ளே வழங்கப்படணும், அப்படி கொடுத்தா தான் அது நீதி. அப்படி அந்த குறிப்பிட்ட கால வரைக்குள்ளே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது நீதியே அல்ல. அதாவது டிலே இன் ஜஸ்டிஸ் இஸ் அ டினேல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு படி மேலேயே சொல்லுவேன். நீதி அந்த குறிப்பிட்ட டைமில் நீதி கொடுக்கலன்னா அது நீதி இல்லை, அநீதி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டைவர்ஸ் கேஸுக்கு ஒரு 25 வயசு பொண்ணு வந்து ஒரு டைவர்ஸ் வேணும்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதை அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சு ஒரு 45 வயசில் டைவர்ஸ் கொடுத்தாங்கன்னு வைங்க, அது டைவர்ஸா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு 45 வயசில் டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தனை போய் 55 வயசு கிழவனே அப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஸோ அவங்க வாழ்க்கையே போயிடுது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிலே ஆகாமல் சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, நிறைய சட்ட வல்லுநர்கள் அதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்களுடைய இதை அச்சீவ் பண்ண முடியல. இப்போ என்ன கேட்டால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் நீ வந்து ஒரு கேஸை போட்டால் 3 மாதத்துக்கு ஒரு கடன் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், கடன் கொடுத்தாங்கன்னு வைங்க, அந்த கடன் கொடுத்ததுக்கு வந்து 3 மாதத்துல கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற 3 வருஷத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும். இல்லைனா இட் இஸ் பார்டு பை லிமிட்டேஷன். ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர் வந்து திருப்பி கேட்டு தரலைன்னா 3 வருஷத்துக்குள்ள கேஸ் ஃபைல் பண்ணணும். ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறாரு, நானும் நீங்களும் சொத்தை விற்கணும் வாங்கணும் சேல் அக்ரிமெண்ட் போடுறோம், நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா நான் உடனே ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள கேஸை ஃபைல் பண்ணணும். லேட்டாக ஃபைல் பண்ணால் கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது கால வரையறை கேஸை ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு லிட்டிகேஷனை பொறுத்து கேஸ் பண்ணால் இந்த டைமுக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் வைக்கிறாங்க. அதே லிமிட்டு ஒரு நீதிமன்றத்துக்கும் வைக்கணும். ஒரு கோர்ட்டில் ஒருத்தன் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணணும்னா இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கேஸை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்து ஒரு நீதிபதிக்கும் அரசாங்கத்துக்கு நிறணும். நீங்கள் முடியல, அந்த டைமுக்குள்ளே முடியலை அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ கோர்ட் ஃபீஸ் கட்டினாலும் அதை ரிட்டர்ன் பண்ணுங்க. அதுக்கு மேலே காலம் அமைச்சு அது கவர்மெண்ட் அதுக்கு நஷ்டீடு கொடுக்க சொல்லுங்க. அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு சட்டமோ திட்டமோ வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஸோ அதே மீறி யாராவது ஒரு தரப்பினர் வாதியோ பிரதிவாதியோ அப்போ வந்து காலதாமதம் அவங்க அந்த லேட்டாக ஆக்குற காரணத்துக்காக அவங்க நஷ்டீடு கோர்ட்டுக்கோ இல்லை பார்ட்டிக்கோ கொடுக்குற மாதிரி ஒரு சட்டம் வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ குயிக்காக பண்ணணுமோ அதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருக்கோ என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே அந்த அரசாங்கமும் சட்ட வல்லுநர்களும் எல்லாருமே சேர்ந்து செயல்படுத்தணும் அப்படின்றத என்னோட ஒரு விண்ணப்பம். ஸ்பீடாக அதாவது வந்து ஒரு கேஸை வந்து இப்போ வந்து பொதுவாக என்ன பண்ணுறோன்னா என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பிரச்சனை, 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடக்கூடாது. கோர்ட்டில் கேஸை போட்டுட்டு அது பாட்டுக்கு இழுத்து கடிச்சிட்டு கிடக்கணுன்ற எதிர்பார்க்கக்கூடாது. 2 பேரும் உட்காந்து பேசி, எப்பா உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நம்ம வாழ்க்கையை இப்போ முடிச்சுக்கிடும் அப்படின்னு உட்காந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடணும். என்ன பேசுகிறாங்க அவங்க, என்ன 2 பேருக்குள்ள என்ன டேர்ம்ஸ் பேசுறீங்களே அதையெல்லாம் பேசி ஒரு டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். அதாவது மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படிம்பாங்க, டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்ன்றாங்க. இது இந்துக்களுக்கு இருக்குது, இதே மாதிரி முஸ்லீம்ஸ்களுக்கு வந்து அதுக்கு பேர் வந்து முபாரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் அது மாதிரி விஷயம் தான் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு பெட்டிஷனை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற அன்னைக்கு வந்து
2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து போய் அந்த கோர்ட்டில் போய் அந்த பெட்டிஷனை ப்ரெசென்ட் பண்ணணும். உடனே நம்பர் பண்ணி அதை வந்து ஒரு 10 நாள்லையோ 15 நாள்லையோ கோர்ட்டில் நம்பர் பண்ணி கோர்ட்டில் கூப்பிடுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வாய்தால போய் கோர்ட்டில் ஒன்றுனா அப்போ வந்து ஜட்ஜஸ் கூப்பிட்டு கேட்பாங்க, எப்பா நீங்கள் இதை மாதிரி 2 பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி நீங்கள் போட்டது உண்மைதானா, இல்லை கையெழுத்து போட்டதெல்லாம் நீங்கள் தானே உண்மைதானா, 2 பேரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க. 2 பேரும் பட்டியலில் ஏறி ஆமாம் நான் தான் கையெழுத்து போட்டேன், எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து வாழ விரும்பல, நாங்கள் அதனால் நாங்கள் 2 பேரும் 2 பிரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜட்ஜஸ் உடனே அன்னைக்கே ஆர்டர் போட்டு அடுத்த நாளே கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்லேயோ 15 நாள்லேயே கூட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து 2 பேர் சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இந்த வண்டியை ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டு கேஸுன்னு உடனடியாக ஓடி போகிறத விட உங்களுக்குள்ளே பேசி 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 பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. வந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் போய் கேஸில் ஃபைல் பண்ணுங்கள், 1 டேயில் ஃபைல் பண்ணுங்கள். அடுத்த வாய்தால ஜட்ஜ் ஒரு விசாரணையை கூப்பிட்டுவாங்க, அன்றைக்கே இப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணி அன்றைக்கி உங்கள் சாட்சியத்தை சொல்லுங்கள். அடுத்த வாய்தால உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, கையில் டிகிரி வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆள்கிட்ட நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போங்க, இல்லை உங்களுக்கு தனியாக விருப்பப்பட எப்படி வாழ நினைக்கிறீங்களோ அப்படி வாழ்ந்துட்டு போகலாம். அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனை தவிர கோர்ட்டில் போயிட்டு கேஸை ஃபைல் பண்ணுறது, அப்புறம் அவங்க வரணும் இவங்க வரணும்னு இழுத்து அடிச்சுட்டே போகிறது, காலங்காலமாக அந்த கோர்ட்டில் போய் நிற்கிறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை பண விரயமாகும். அதனால நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுதான் என்னோட கருத்து. ஐயா இப்போ டிவோர்ஸ்னு வரும்போது மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வருதுங்க இல்லையா, அது எப்படி தீர்மானிக்கிறாங்க? அதாவது வந்து இப்போ கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆண் வேலை செய்கிறாரு, பெண் வேலை செய்யலை, வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்னா, இப்போ டைவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மீதி உள்ள லைஃப் ஒரு கேள்விக்குறியாயிடும்.